ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுருக்குக, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 1/5 டிவைடட் பை 3/7. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ 1/5 டிவைட் போட்டுக்கலாமா? டிவைட்னா ஹோல் டிவைட். இது வந்து 3/7 போட்டுக்கலாமா? ஸோ இப்போ 1/5 இன்ட்டு இந்த 7 மேலே போயிடுமா? இப்போ 7/3 வந்துடுமா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 7/15 வந்துடுமா? அப்போ 1/5 டிவைடட் பை 3/7 அப்படின்னு இருந்துச்சுன்னா 3/7 வந்து தலைகீழாக எழுதிக்கலாமா? 1/5 இன்ட்டு போட்டு இதை வந்து தலைகீழாக போட்டுக்கலாம். அப்போ 7/3. ஸோ இதை தலைகீழாக மாற்றி இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? 7/15. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், 7/3 ப்ளஸ் -5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த மைனஸை வந்து இங்கே கொடுங்க, என்ன வரும்? 7/3 மைனஸ் 5/4. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுமா? என்ன பண்ணலாம்? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் பேஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. இங்கே வந்து 3ன்னு இருக்குது, இங்கே வந்து 4ன்னு இருக்குது. இப்போ ஈக்குவலாக இல்லை. இதை வந்து ஈக்குவலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணலாமா? இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 28 மைனஸ் 5 15 டிவைடட் பை இது வந்து இன்ட்டு பண்ணிக்கணுமா? அப்போ எவ்வளோ? 3 × 4 12. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். 28ல் 15 போச்சுன்னா எவ்வளோ? 3 2 1. அப்போ 13/12. இது வந்து புரிஞ்சுதா? இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ? 13/12. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். -3/4 ப்ளஸ் 1/2 மைனஸ் 5/6. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து செகண்ட் சம்மில் வந்து 2 பின்னாக தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து 3 பின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட பேஸ் வந்து ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் மேலே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது, இது வந்து 6 இருக்குது. இப்போ இது வந்து வெவ்வேறு நம்பராக இருக்குது. அது ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. இங்கே வந்து 4 இருக்குது, 2, 6. இதுக்கு வந்து எல்சிஎம் போடுங்க. இங்கே வந்து 2 போடலாமா? 2 போட்டால் இங்கே 2, இங்கே 1, இங்கே வந்து 3. இங்கே வந்து 2 போட்டால் 1, 1, 3. இங்கே 3 போடலாமா? 1, 1, 1. இப்போ இதோட எல்சிஎம் எவ்வளோ? 3 2 6, 6 12. அப்போ எல்சிஎம் ஆஃப் 4, 2, 6 ஈக்குவல் டு எவ்வளோ? 12. 12. அப்போ பேஸ் வந்து 12ன்னு வந்துருச்சு, ஓகேவா? இப்போ பேஸ் வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4 கூட என்ன நம்பர் போட்டால் 12 வரும்? 3 போட்டால் 12 வருமா? இங்கேயும் 3, இங்கேயும் 3. இப்போ இங்கே நாமும் 12 போட்டாச்சு. இப்போ மேலே வந்து 3 போடணுமா? -3 × 3 போட்டுக்கலாமா? ப்ளஸ் இங்கே 2 இருக்குது. 2 கூட எது போட்டால் 12 வரும்? 6 2 12. இப்போ இங்கே 6 2 12 மேலே 6 போட்டுக்கணுமா? அப்போ 1 × 6. இங்கே வந்து 6 இருக்குது, 12 வரும்னா என்ன பண்ணணும்? × 2 போடணுமா? இப்போ மேலேங்களையும் × 2 போட்டுக்கலாமா? 2 10 மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, -10. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 3 9 -9 ப்ளஸ் 6 -10/12. இது வந்து 19ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? -13. -13/12. இதுதான் ஆன்சர். ஸோ இதில் வந்து 4th சம் பாருங்கள். ஸோ √x - 11 √1521 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ரூட் எடுங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன? இதுக்கு ஸ்கொயர் ரூட் 1521. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2 2 பிரிக்கணுமா? 16 3 9 பண்ணலாமா? 3 9 6 வருமா? 6. அப்புறம் வந்து இந்த 2 உறுப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கணுமா? இங்கே வந்து 3 2 6, ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன நம்பர் போட்டால் 621 வரும்? இங்கே வந்து 9 போடலாமா? 69 × 9 போடுங்க. 9 9 81.
9 54, 54 + 8 62. அப்போ 9 போட்டுக்கலாம். 621. அப்போ 1521ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எவ்வளோ? 39. இப்போ ரூட் எக்ஸ் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 1521ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எவ்வளோ? 39. இப்போ இங்கே வந்து ரூட் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 11 அங்கே கொண்டு போனால் என்ன வரும்? 39 + 11. இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? 50. இப்போ இங்கே வந்து எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆயிருமா? 50 ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இதை வந்து 50 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? 2500. 50 ஸ்கொயரோட வேல்யூ 2500. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2500. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் மாடல் என்ன? 2 × 4/5 மைனஸ் 1 × 3/8 ப்ளஸ் 3 × 1/2 ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி போடலான்னு பாருங்கள். 2 × 4/5 அப்படின்னா என்ன? 2 + 4/5 இப்படி எழுதிக்கலாம். மைனஸ் 1 × 3/8 என்ன? 1 + 3/8. இங்கே ப்ளஸ் 3 × 1/2 எப்படி எழுதலாம்? 3 + 1/2 எழுதிக்கலாமா? இப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் உள்ளே கொடுங்க. இது எப்படி எழுதலாம்? 2 + 4/5 மைனஸ் 1 மைனஸ் 3/8 ப்ளஸ் 3 + 1/2 எழுதலாமா? இப்படி எழுதிக்கலாமா? இதில் வந்து பின்னம்லாம் தனியாக எழுதுங்க. நம்பர்ஸை தனியாக எழுதுனா என்ன? 2 - 1 + 3. பின்னத்தை வந்து தனியாக எழுதுனா என்ன? 4/5 மைனஸ் 3/8 ப்ளஸ் 1/2. ஸோ இதை வந்து ஆட் பண்ணுங்கள். 5ல் 1 போச்சுன்னா 4, 4 ப்ளஸ் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்? பேஸ் பார்க்கணுமா? பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஈக்குவலாக மாற்றணும். ஈக்குவலாக மாற்றணும் என்ன பண்ணணும்? இந்த பேஸில் இருக்கிற நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? இப்போ எல்சிஎம் ஆஃப் 5, 8, 2 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 5, 8, 2 2 போட்டுக்கலாமா? 2 போட்டால் 5, 4, 1. இங்கே 4 போடலாம். 5, 1, 1. இங்கே 5 போடுங்க. 1, 1, 1. இப்போ இதோட எல்சிஎம் 5, 8, 2 இதோட எல்சிஎம் எவ்வளோ? 5 20, 20 × 2 40. 40. ஸோ இங்கே வந்து பை 40 போட்டுக்கலாம். இங்கே 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 8 மல்டிப்ளை பண்ணால் 40 வருமா? 8 5 40. அப்போ மேலே வந்து × 8 போட்டுக்கலாமா? அப்போ 4 8 எவ்வளோ? 32. மைனஸ் இங்கே வந்து 8 கூட எது மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 5 8 5 40. அதே மாதிரி மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 5ஆல்? இப்போ எவ்வளோ? 3 5 15. ப்ளஸ் இங்கே வந்து எது மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 20 மல்டிப்ளை பண்ணணுமா? இப்போ மேலேயே 20 வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 20. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 15ல் 20 போச்சுன்னா 5 இருக்குமா? இப்போ 32 + 5 எவ்வளோ? 37. இப்போ 4 + 37/40. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 4 × 37/40 எழுதிக்கலாமா? இதுதான் ஆன்சர். இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ? 4 × 37/40. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th சம் பாருங்கள். 10,000 / 100 / 10 ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 10,000 டிவைடன்ஸ்னால் என்ன சொன்னேன்? இன்ட்டு போட்டு இந்த நம்பரை வந்து தலைகீழாக மாற்றணுமா? இப்போ இங்கே வந்து 100 இருக்குது. அதோட தலைகீழ் எவ்வளோ? 1/100. அதே மாதிரி இங்கே வந்து டிவைட் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இன்ட்டு போட்டு தலைகீழாக மாற்றணுமா? அப்போ 10ஓட தலைகீழ் எவ்வளோ? 1/10. ஸோ டிவைட் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்ட்டு போட்டு அதோட மதிப்பை வந்து தலைகீழாக மாற்றணும். இப்போ இங்கே வந்து 100 இருக்குது.
அதை வந்து இன்ட்டு போட்டு 1/100ன்னு மாற்றிக்கணும். இதோட தலைகீழ் வந்து 1/100. அதே மாதிரி இங்கே வந்து டிவைட் இருக்குது, அதே மாதிரி இன்ட்டு போட்டு இதோட மதிப்பை வந்து தலைகீழாக மாற்றணும். அப்போ இங்கே வந்து இன்ட்டு போட்டு 1/10 போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே வந்து 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். இப்போ வேல்யூ எவ்வளோ? 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th சம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 176 × 2 + 3 ஸ்கொயர் = 4 + ரூட் ஆஃப் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 176 × 2 + 3 ஸ்கொயர் = 4 + ரூட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஃபுல் ப்ராக்கெட் இருக்கா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ட்டு இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும்? இன்ட்டு தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா பாட்மாஸ். ஸோ இந்த பாட்மாஸ் தியரி வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னது? ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஆஃப். இங்கே வந்து ஆஃப் வரும். இது வந்து டிவைட் பண்ணணும், அப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? டிவைடு இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை இருக்குது. அப்போ மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். இப்போ 176 × 2 பண்ணணும், அதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? 176 × 2 எவ்வளோ பாருங்கள்? 6 12 மேலே 1, 7 14 1 15 மேலே 1 2 4 1 5 552 ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. இந்த ரூட் அப்படியே இருக்குது. = 4 + ரூட் எக்ஸ். ஓகேவா? இதை வந்து ஆட் பண்ணுங்கள். இங்கே வந்து 176 × 2 எவ்வளோ? 6 12 2 மேலே 1 7 14 1 15 மேலே 1 1 2 1 3 இது 352. 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகேவா? இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண எவ்வளோ? 361 ரூட் ஆஃப் 361 = 4 + ரூட் எக்ஸா? இப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. 361 இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா? கடைசி 2 அப்புறம் 1. ஓகேவா? இங்கே வந்து 1 போடலாமா? 1 × 1 1. இது எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். 61 அப்படியே கொண்டு வந்துடலாமா? இங்கே வந்து 1 கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? இப்போ 1 × 2 2. இப்போ இங்கே என்ன வேல்யூ போட்டால் 261 வரும்? 9 போடலாமா? ஏன்னா 9 9 81, மீதி 8 இருக்கும். 9 2 18, இங்கே வந்து 8 இருக்குது. அப்போ 26. அப்போ 361ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? 19. 19 = 4 + ரூட் எக்ஸா? இப்போ இங்கே வந்து 4 இருக்குது. இங்கே வந்தால் -4. 19 - 4 = ரூட் எக்ஸா? இந்த மைனஸ் பண்ண எவ்வளோ? 15. இப்போ ரூட் எக்ஸ் = 15. இங்கே வந்து எக்ஸை கண்டுபிடிச்சா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, அங்கே போனால் ஸ்கொயராக மாறிடுமா? இப்போ 15 ஸ்கொயரா? இப்போ 15 ஸ்கொயர் எவ்வளோ? 15 × 15 போடலாமா? 5 5 25 மேலே 2 1 5 5 6 1 7 5 1 5 12 மேலே 1 2 225. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 225.